உம்முடைய சந்நிதியில் தங்குவோம் பாக்கியவானா எப்போதும் துதிப்பார்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் எப்போதும் துதிப்பார்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் கவலை மறப்பார்கள் கவலை மறப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனை கலந்த வாக்குறுதியானது 2 நாளாகம புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். It's from the book of 2 Chronicles chapter 15 and verse 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல அசேரியா ஓதேதனுடைய குமாரனாகிய இந்த தீர்க்கதரிசி ஆசாவாகிய ராஜாவை, யூதாவின் ராஜாவை தேடி வருகிறார். அந்த ராஜாவுக்கு மட்டுமல்ல, அந்த ராஜ்ய பாரத்தில் இருக்கிற யூதா பென்யமின் இந்த 2 கோத்திரங்கள் உள்ள மனுஷர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறார். நீங்க கர்த்தரை தேடினால் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களையும் விட்டுடுவார். இந்த கடைசி நாட்களிலே அன்பானவர்களே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்தாங்களோ அந்த காரியங்களை இக்காலத்தில் ஜனங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். வெறிய ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சர்ச் இருக்குதுன்ற ஞாபகம் இருக்கு. ஆனால் தேவனை தேட வேண்டும், தேவனை விட்டுடக்கூடாது என்ற எண்ணம் அநேகருடைய உள்ளங்களை விட்டு தூரமாய் போனதினாலே வியாதியோ வேதனையோ எதிர்பாராத விபத்தோ ஆபத்தோ கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது கண் கலங்கி தெய்வத்தை நோக்கி பார்க்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, நீ அவரை விட்டுட்டீனா அவர் உன்னை விட்டுருவார். அவர் உன்னை விடக்கூடாதுன்னா எச்சரிக்கை, அவரை விடாதபடிக்கு அவரை தொடர்ந்து தேடுவோமேனால் நிச்சயமாய் போய் உரையாத தேவன் நம்மை காப்பாற்றுவார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, தன் ஜனத்தின் மேல் நீங்க அதிக வைராக்கிய வாஞ்சை கொண்டிருக்கிற தேவன். உன் ஜனங்க எப்பவுமே உங்க கூட இருக்கணும், நினைவுல செயல்ல எல்லாத்துலயும். ஆகையால் உன் ஜனங்க உங்களை மறந்துடாதபடிக்கு, உங்களை விட்டு விலகாதபடிக்கு உங்களோடு இருக்கிற உணர்வை கர்த்தர் தாரும். ஜெபத்திலே, ஆராதனையிலே, வேத வாசிப்பிலே அதிகமாய் உங்களோடு கூட உறவு கொள்ளட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள தேவரே, உயர்ந்தவர் பெரியவர். God bless you, church. Have a blessed day.
மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. அந்த கீழ்ப்படிதலுக்கு தக்க ஆசீர்வாதம் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஆமென்.